இப்ப நான் அடுத்த ஒரு விஷயம் கதைக்க போறேன் பிள்ளைகள். நான் என்ன செய்யறேன், ஒரு வேரியபிள் நேம் நான் எக்ஸ் எடுக்கிறேன். எக்ஸ் என்ற இந்த வேரியபிள்ல நாங்கள் வளமையா ஒரு பெருமானத்தை கொடுக்கிற வளமையா ஒரு பெருமானம் தான் கொடுப்போம். உதாரணமா ஸ்ட்ரிங்கோ, இன்டிஜரோ, லிஸ்டோ, டபுளோ ஒன்றே கொடுக்கிற. இப்ப நான் என்ன செய்யறேன் அப்படி என்றால், இப்ப 2,3 அரை விளங்குறதுக்காக இலக்கத்தை கொடுத்தீங்க. 2,3 அரை எழுத்தையும் போடுறேனே, ஹேலோண்டு போடுறேன். இப்ப இப்படி ஏழுமா என்னதான் ஒரு வேரியபிள்ல இப்படி நான் பல பெறுமதிகளை கொடுத்துருக்கேன். இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா? ஒரு வேரியபிள்ல பல பெருமானங்களை கொடுத்துருக்கு. ரைட், கேட்டிருக்குது. மேல் நாங்கள் பார்த்த டேட்டா டைப்ஸ்ல சரி கேள்வி வருமானு கேட்டிருக்குது. ஓ, வரும் கேள்வி வரும். நாங்கள் கேள்விகள் செய்ய இருக்கிறோமா? கேள்வி செய்ய இருக்கிறோம். ஒவ்வொரு கன்செப்ட் நாங்கள் விளங்கிட்டு போவோம் ஃபர்ஸ்ட் முதலாவது நாங்கள். ரைட், என்ன சொல்லுங்க பாப்போம், இது இப்படி சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு சொல்லி. சாத்தியம். இப்படி கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா? இப்படி கொடுத்தால் ஒரு பாருங்க, ஒரு வேரியபிள் நேம்ல கமா போட்டு போட்டு நீங்கள் பல பெருமானங்களை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, பைத்தன் அதை டிஃபால்ட்டா எப்படி எடுக்கும் என்றால் இந்த மாதிரி எடுக்கும். பைத்தன் டிஃபால்ட் அதை எப்படி பார்க்கும் தெரியுமா? அது ஒரு டப்புளாக பார்க்கும். நீங்க பிரக்கெட் போடாம விட்டால், நீங்க ஒரு வேரியபிள்ல பல பெருமானத்தை நீங்கள் அசைன் பண்ணினீங்க அப்படி என்றால், பிரக்கெட் எதுவும் நீங்கள் போட இல்லை என்றால் பைத்தன் எடுக்கும் அதை ஒரு டப்புளாக எடுக்கும். ரைட்டா? இது ஒரு ஐடியா. அது டியூட்ல போட மறந்துட்டு சரியா பிள்ளைகள்? இது ஒரு ஐடியா. இதுவும் சாத்தியம், இதுவும் சரியானது. அட இதை வச்சு ஒரு பாஸ்வேர்டு கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாஸ்வேர்டு கேள்வி செய்ய ஆரம்பிக்கும் போது நான் அதை பத்தி கதைக்கிறேன். சரியா? ரைட். இந்த மாதிரி பாருங்க பாருங்க, பைத்தன் அனுமதிக்குதாம் allows you to assign a value to multiple variables in a one line. இப்ப இங்க பாருங்களேன், என்ன சொல்லுவாங்க தெரியுமா? x ஈக்குவல் orange, திரும்ப y ஈக்குவல் banana, திரும்ப z ஈக்குவல் செரி என்று கொடுக்கிறதுக்கு பதிலாக என்ன செய்யலாம் நாங்கள்? இந்த மாதிரி எக்ஸ் கமா ஒய் கமா செட்னு கொடுத்துட்டு ஈக்குவல் போட்டு ஒரேஞ்ச் பனானா செரின்னு கொடுத்துச்சு. அப்ப என்ன அர்த்தம்? முதலாவது வாராளர் தான் முதலாவது பெருமானம், ரெண்டாவது வாராளர் ரெண்டாவது பெருமானம், மூணாவது நாள் மூணாவது பெருமானம் என்று இந்த மாதிரி நாங்க என்ன செய்யலாம்? வேரியபிளை அசைன் பண்ணலாம். விளங்குதா? இந்த மாதிரி வேரியபிளை அசைன் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. இது விளங்கிட்டா? இப்ப இப்ப இந்த மாதிரியும் கதைச்சு நான் இப்ப என்ன கதைச்சது, இங்க இங்க கதைச்சது ஒரு வேரியபிள்ல பல பெருமானங்களை கொடுத்தீங்கன்றால், ஒரு வேரியபிள்ல பல பெருமானங்களை நீங்கள் கொடுத்தீங்கன்றால் அது ஒட்டோவா டப்புளாக எடுத்துக்கொண்டு போகும். நீங்க ஒவ்வொரு வேரியபிளுக்கும் தனித்தனி லைனா அடிக்கிறத ஒரே லைன்ல அடிக்கணும் என்று விரும்புறீங்களாக இருந்தால் இந்த மாதிரி கொடுக்கலாம். இதுவும் பிழை இல்லை என்று சொல்லுது. புலமலைட்டா பிள்ளைகள்? புலமலைட்டா? ரைட். இதுல சின்ன ஒரு விஷயத்தை கதைக்கிறேன் கேளுங்க. நோமலா பிள்ளைன்னு பாருங்க, பிரிண்ட்டுக்குள்ள நீங்க டபுள் கொட்டேஷன் போட்டு எழுதுனீங்க அப்படின்றா பாரு. பிரிண்ட்டுக்குள்ள டபுள் கொட்டேஷனோ சிங்கிள் கொட்டேஷன், ஒற்றை மேற்கோளும் போடலாம், இரட்டை மேற்கோளும் போடலாம். நான் மேலும் சொல்ல மாதிரி டேட்டா டைப்ல ஸ்ட்ரிங் ஆக இருந்தால் ஒரு மேற்கோள் போடவும் மேலும், ரெண்டு மேற்கோள் போடவும் மேலும். இப்படி இங்க பாருங்க, ஸ்ட்ரிங்க்கு நாங்க என்ன செய்யலாம்? உதாரணமா ஹெலோ இப்படி எழுதவும் மேலும், அதுவும் ஸ்ட்ரிங்காக தான் எடுக்குமா? அதை நான் மேல சொல்ல மறந்துட்டேன். ரைட். கவனிங்க, இப்படி போட்டால் இப்படி ஹெலோ இப்படி போட்டீங்க, இப்படி போட்டீங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்யும்? இது ஏன் நாங்க டபுள் கொட்டேஷன் போட்டோம்? ஸ்ட்ரிங்காக இருக்க போய் நாங்க போட்டோம். அதுவே நீங்கள் பிரிண்ட்டுக்குள்ள ஒரு இலக்கத்தை போடுறீங்கன்னா இங்க நாங்க போட தேவையில்லை. ஒரு பிரிண்ட்டுக்குள்ள இலக்கம் ஒன்றுதான் இருக்குன்னா நாங்க செய்ய தேவையில்லை. இங்க போட தேவையில்ல, அது ரெண்டுன்னு சொல்லியே பிரிண்ட் ஆகிடும். இப்போ உதாரணமா, நீங்கள் பிரிண்ட்டுக்குள்ள நீங்க ஹெலோண்டு போட வந்து நீங்கள் சிங்கிள் கொட்டேஷனோ டபுள் கொட்டேஷனோ போட இல்லைன்னா பைத்தன் அதை எப்படி யோசிக்கும் என்றால், சிங்கிள் கொட்டேஷனும் போட இல்லை, டபுள் கொட்டேஷனும் போட இல்லை, அப்ப அது ஸ்ட்ரிங் இல்லையாக்கும். அப்ப ஸ்ட்ரிங்காக அது சொல்லப்படாம ஒரு எழுத்து இருக்குன்றால் அது ஒரு வேரியபிள் நேமா இருக்குன்னு யோசிக்கும் பைத்தன். நீங்க டபுள் கொட்டேஷனை போட்டு கொடுத்தீங்கன்னா அதை ஸ்ட்ரிங்காக எடுத்து பிரிண்ட் பண்ணிடும். நீங்க இப்ப டபுள் கொட்டேஷன் ஒன்றும் போட இல்லைன்னா பைத்தன் யோசிக்க தெரியுமா? அது ஒரு வேரியபிள் நேமாக இருக்கலாம் என்று யோசிச்சு ஹெலோன்னு சொல்ற பேர்ல ஒரு வேரியபிள் நேம் இருக்குதா மேலுக்கு தேடும். அப்படி இல்லத்தானே, ஆகவே எரர் காட்ட ஆரம்பிக்கும். விளங்குனா? பைத்தன்ல
எழுத்துக்கள் பாவிக்கிறீங்களாக இருந்தால் நீங்கள் டபுள் கொட்டேஷன் பாவிக்கணும். அப்படி டபுள் கொட்டேஷன் பாவிக்காம விட்டால் பைத்தன் எப்படி யோசிக்கும்? அது ஒரு வேரியபிளா இருக்கணும் என்று யோசிச்சு அந்த வேரியபிள் நேம்ல என்ன பெருமானம் இருக்குன்னு மேல தேடிப்போம். மேல எல்லிய பெருமானம். அப்ப என்ன செய்யப்படும்? மேல பெருமானம் இல்லாததால அது எரருங்கிறத காட்டும். ரைட். இப்ப இந்த ஐடியா தானே. இந்த ஐடியாவை வச்சுக்கொண்டு இங்க நாங்க யோசிப்போம் பாருங்க இப்ப. ரைட். பிரிண்ட்டுக்குள்ள எக்ஸ் போட்டிருக்குது. இப்ப நீங்கள் இப்படி போட்டிருந்தால், இப்ப பிரிண்ட்டுக்குள்ள நீங்கள் பிரிண்ட் போட்டு டபுள் கொட்டேஷன் போட்டு எக்ஸ் போட்டிருந்தால் அவுட்புட் என்னடா வந்திருக்கு? பிரிண்ட்டுக்குள்ள டபுள் கொட்டேஷன் எக்ஸ் போட்டிருந்தால் அல்லது பிரிண்ட்டுக்குள்ள நீங்கள் சிங்கிள் கொட்டேஷன் போட்டு எக்ஸ் போட்டிருந்தால் என்ன அவுட்புட் இருக்கு? என்ன நடந்திருக்கு? ஆ, அந்த எக்ஸ்ங்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகிருக்கு. எக்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. பட் இங்க சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணில்லையே, டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணில்லையே. அப்ப அதை யார் மாதிரி தேடும்? அடே அது ஒரு வேரியபிளா இருக்கணும்னு மேல தேடும். அப்படி ஒரு வேரியபிள் இருக்குதா? ரெண்டாவது இங்க இருக்குது வேரியபிள் நாங்கள் அசைன் பண்ணிருக்கிறோம். அப்ப எக்ஸுக்குரிய பெருமானம் என்ன? ஒரேஞ்ச். அந்த பெருமானத்தை எடுத்து இந்த இடத்துல ஒரேஞ்ச் என்று சொல்லி பிரிண்ட் பண்ணும். விளங்குதா ஐடியா? அப்ப இந்த இடத்துல என்ன செய்யும்? பனானான்னு சொல்லி பிரிண்ட் பண்ணும். இந்த இடத்துல என்ன செய்யும்? செரின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணும். விளங்குதா? அப்படி இந்த ஐடியா விளங்குதா உங்களுக்கு? என்ன கதைச்சேனுங்கிறது விளங்குதா? என்ன கதைக்கிறேனுங்கிறது விளங்குதா? டபுள் கொட்டேஷனோ சிங்கிள் கொட்டேஷனோ இருந்திருந்தால் அது ஒரு ஸ்ட்ரிங்காக தேடி இருக்கும். இலக்கமானது பிரச்சனை இல்லை. இலக்கமாக இலக்கம் தான் பிரச்சனை. இலக்கத்துல நான் டபுள் கொட்டேஷன் சிங்கிள் கொட்டேஷன் எல்லாம் போடுறதில்ல. நான் பிறகு கதை பண்ண உங்களுக்கு, நீங்க இலக்கத்துக்கு டபுள் கொட்டேஷனோ சிங்கிள் கொட்டேஷனோ போட்டால் அது பைத்தன் எடுத்துக்கொள்ள எப்படி தெரியுமா? இலக்கத்துக்கு நீங்க டபுள் கொட்டேஷனோ சிங்கிள் கொட்டேஷனோ போட்டால் பைத்தன் எடுத்துக்கொள்ளும் அதை ஒரு ஸ்ட்ரிங்காகத்தான் எடுக்கும். விளங்கின அப்படியே ஸ்ட்ரிங்காகத்தான் எடுக்கும். சரியா இந்த ஐடியா? இந்த ஐடியா ஓகேவா? கிளியரா? சரியா படிச்ச விஷயம்? சரியா எடுத்தீங்களா விஷயத்த? ரெண்டு கன்செப்ட் கிடைச்சிருக்கிறேன். ஒரு வேரியபிள் நேம்ல பல வருமானம் கொடுத்தீங்கன்னா இதுக்கு முதல்ல நான் கிடைச்ச மாதிரி அது தப்புல எடுத்துருக்கு. அல்லது நீங்க என்ன செய்யலாம்? திரும்ப திரும்ப ஒவ்வொரு லைனா அடிக்கிறத விட ஒரே லைன்ல எப்படி கொடுக்கலாம்? இதுவும் சாத்தியம், இதுவும் சாத்தியம். சரியோ பிள்ளைகள்? அப்படி நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கு. அழகா திரும்ப ஒரு தரம் ரெக்கார்டிங் போடும்போது அழகா நிதானமா அது ஒரு தரம் பாருங்க. பார்த்து அழகா நீட்டா விளங்கி எடுங்க அந்த விஷயத்த. சரிதானே? அடுத்தது பாருங்க. இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இது என்ன சொல்லு தெரியுமா? பாருங்க. எக்ஸ் ஈக்குவல் ஒரேஞ்ச், y ஈக்குவல் ஒரேஞ்ச், z ஈக்குவல் ஒரேஞ்ச். மூணுக்கும் ஒரே பெருமானம் தான் இருக்கு. நாங்க என்ன செய்யலாம்? எக்ஸ் ஈக்குவல் y ஈக்குவல் z ஈக்குவல் ஒரேஞ்ச். அப்ப என்ன நடக்கும்? இந்த ஒரேஞ்ச் பெருமானம் z போயிருக்கும். அதைத்தான் இந்த y ஈக்குவல் ஆக்குது. அப்ப இப்படி போயிருக்கு. அப்ப கடைசி எக்ஸும் ஒரேஞ்ச் தான், y ஒரேஞ்ச் தான், z ஒரேஞ்ச் தான். இது ஓகே தானே பிள்ளை? இது சின்ன விஷயம் மட்டும் தானே. அப்ப இங்க பிரிண்ட் பண்ணும்போது என்ன செய்யும்? மூணுக்குமே ஒரேஞ்ச் ஒரேஞ்ச் ஒரேஞ்சுங்கிற அவுட்புட் வந்திருக்கு. இவ்வளவு விளங்கிட்டா? மூணுக்குமே ஒரேஞ்ச் ஒரேஞ்சுன்னு சொல்ற அந்த அவுட்புட் வந்திருக்கு. இது விளங்கிட்டா இப்ப? இவ்வளவு சரியே? ரைட்.